கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 31/3/2026 மார்ச் மாதத்தினுடைய கடைசி நாள் செவ்வாய்க்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ரோமர் 13:8. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். Let no debt remain outstanding except the continuing debt to love one another. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு கடன் என்கிற வார்த்தைகளிலே, அதாவது எதிலே நாம் கடனாளிகள், அதிலும் குறிப்பாக ஆண்டோட வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு சொல்லும்பொழுது சொல்லுகிறார், நமக்கு கடன் இருக்க வேண்டுமேயானால் அன்பு கூறுகிற காரியங்களிலே மாத்திரமே நாம் கடனாளிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தெளிவுபடுத்துகிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோவான் 15:13 சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ரோமர் 13:10 சொல்லுகிறது, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. 1 பேதுரு 4:8 சொல்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவளாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். 1 யோவான் 4:7 சொல்கிறது, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம் என்று கட்டளையாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவனுடைய அன்பை பிரதிபலிப்பதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த முழு பரிசுத்த வேதாகமும் அன்பு என்கிற வார்த்தைகளுக்குள்ளே அடங்கியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மேல் அன்பு பாராட்டினார், அதனால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாமும் கிறிஸ்துவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கும் பொழுது கர்த்தரால் மீட்கப்படுகிற அனுபவம் நமக்கு உண்டாகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தைகளை எண்ணி பார்த்து நாம் கண்களை மூடி ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம் யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? மாயமற்ற அன்பாய் காணப்படுகிறதா? உண்மையான அன்பாய் இருக்கிறதா? அல்லாவிட்டால் நான் அன்பு பாராட்டுகிற, அன்பு செலுத்துகிற ஒரு மனிதனாகத்தான் இருக்கிறேனா என்பதை சிந்தித்து, ஒருவேளை நாம் மற்றவர்கள் மீது காண்பிக்கிற அன்பு குறைப்பட்டிருக்குமே ஆனால் நம் அன்பின் சிந்தையை தரித்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளையிலே தேவன் எங்கள் மேல் பாராட்டின அன்பை நன்றியோடு எண்ணி பார்த்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்கள் மேல் பாராட்டின சகல விதமான அன்பிற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் நிமித்தமாய் அநேகரை கர்த்தர் பக்கமாய் ஆதாயப்படுத்த, கிறிஸ்துவினுடைய அன்பை அநேகருக்கு நாம் காண்பிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. தேவனுடைய அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்க, அந்த ஊற்றப்பட்ட கர்த்தருடைய அன்பை மற்றவர்களுக்கும் நாங்கள் பிரதிபலிக்க கிருபை பாராட்டும் என்று சொல்லி ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஆமென். நேற்று கேள்வியும் பதிலும் உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். யார் யாரிடத்தில்? 1 கொரிந்தியர் 6:5 அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தெனேயும் கொரிந்து சபையாருக்கு சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி, சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். யார் யாரிடத்தில் சொன்னது?